ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் என்ன சாப்பிட்டோம்னே ஞாபகம் இல்லையா? ஒரு வேலையை கூட ஒழுங்காக செய்ய முடியலையா? இந்த மாதிரி புலம்புறவங்கள நீங்களும் ஒருத்தரா? கவலையை விடுங்க. நம்ம மூளையை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராக மாற்றுற தினமும் நீங்கள் செய்ய வேண்டிய 5 செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிரெயின் கேம்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக எல்லோரும் சொல்கிற மாரி காலையில் எழுந்திருந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், வெண்டைக்காய் சாப்பிடுங்க, இல்லை வல்லாரக்கீரை சாப்பிடுங்க. நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை. எல்லாமே ரொம்ப ஜாலியான, நீங்கள் ஃப்ரீ டைமில் செய்யக்கூடிய விசித்திரமான பயிற்சிங்க தான். உங்கள் மூளை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ண நீங்கள் ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மூளைக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஃபஸ்ட்டு சேலஞ்ச் கலர் அண்டு நம்பர் சேலஞ்ச். நம்ம மூளையை ஒரே பாதையில் போக விடாமல் அப்பப்போ கொஞ்சம் குழப்பி சவால் விட்டால் அது ரொம்ப சுறுசுறுப்பாகிடும். அதுக்கு இப்போ 2 குட்டி கேமை விளையாடலாம் வாங்க. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் A to Z ஆல்ஃபபெட்ஸை தாறுமாறாக கலைச்சி போட்டிருப்பேன். அதில் உங்கள் கண்ணை மட்டும் நீங்கள் அசைச்சு ஏலேருந்து Z வரைக்கும் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மசில் மெமரி ரைஸ் ஆகி இதை தினமும் பண்ணிங்கன்னா ஒரு தகவலை உங்கள் மூளை கிரகிக்கிற வேகம், ப்ராசஸிங் ஸ்பீடு அசுர வேகத்தில் வளரும். அடுத்தது கலர் கேம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் மஞ்சள் அப்படின்ற வார்த்தையை நீல நிறத்தில் வரும். நீங்கள் அங்கே இருக்கிற எழுத்தை படிக்கக்கூடாது. அது என்ன கலரில் இருக்கோ அந்த கலரை மட்டும்தான் வாய் விட்டு சொல்லணும். நம்ம மூளை 2 பக்கங்களும் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய இது ஒரு சூப்பரான எக்ஸசைஸ். நான் கலர் கூட நேமை மாற்றி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவேன். நீங்கள் நேமை படிக்கக்கூடாது, அந்த கலரை மட்டும்தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது கண்களை மூடி மசில் மெமரி எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம எல்லாருமே கண்ணை திறந்து தான் வேலை செய்கிறோம். ஆனால் தினமும் ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி சில சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு பார்க்கணும். உதாரணமாக கண்ணை மூடிட்டு பேப்பரில் உங்கள் பேரை நீங்கள் எழுதி பார்க்கணும். இல்லை ஒரு வட்டத்தையோ ஒரு சதுரத்தையோ வரைஞ்சி அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்படி ஒரு லைவ் டெஸ்ட்டை இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணை மூடி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் கார்டில் உங்கள் பேரை டைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எத்தனை பேர் ஸ்பெல்லிங் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்க்கலாம். உங்கள் மூளையோட மசில் மெமரி பயங்கரமாக ஷார்ப் ஆகும். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்கள் பிரெயினை இன்னும் ஆக்டிவேட்டாக வச்சுருக்கும். நம்ம கைகளோட நரம்புகள் நேராக மூளையோட கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் கைகளை வச்சு ஒரு சின்ன வித்தையை காட்ட போகிறோம். உங்கள் வலது கையில் வெற்றியோட சிம்பிள் V அப்படின்னு காட்டுங்க. உங்கள் இடது கையில் தம்ஸ் அப் சிம்பிள் கட்டவரில் காமிங்க. இப்போது டக்குன்னு மாற்றணும். வலது கையில் இருக்கிற சூப்பர் சைனையும் இடது கையில் இருக்கிற விக்ட்ரி சைனையும் வரணும். இதை மாற்றி மாற்றி வேகமாக ஒரு 10 தடவை செஞ்சு பாருங்கள். ஆரம்பத்தில் கைகள் பிணையும், ஆனால் பழக பழக உங்கள் கான்சன்ட்ரேஷன் பவர் வேறு லெவலுக்கு போகும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் இடது கையால் வட்டமும் வலது கையால் சதுரமும் காற்றுல வரைய ட்ரை பண்ணுங்கள். 4th ஒன், பழக்கம் இல்லாத கையை பயன்படுத்துங்க. நம்ம எப்போவுமே நம்மளோட டாமினேட் ஹேண்ட் தான், அதாவது பெரும்பாலானது வலது கையை தான் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நாளையிலேருந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணுங்கள். நீங்கள் ரைட் ஹேண்டாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணுங்கள். இடது கையால் காப்பி குடிங்க. சாவி போட்டு ஒரு பூட்டை திறங்க. இப்படி இடது கையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம மூளைக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். அதுக்குள்ளே புது புது நரம்பு பாதைகள், அந்த நியூரல் பாத்வேஸ் உருவாகும். இதனால் பிரெயின் ரொம்ப நாளைக்கு இளமையாக சுறுசுறுப்பாக இருக்கும். 5th சீக்ரெட், ஸ்மார்ட் ஃபோன் அடிமைத்தனத்திலேருந்து பிரேக் எடுக்கணும். இப்போ எல்லாம் நம்ம சின்ன கணக்குக்கு கூட உடனே மொபைலை எடுத்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறோம். ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு மறந்துட்டால் யோசிக்கவே சோம்பேறிப்பட்டு கூகுளில் தேடுறோம். இந்த ஆட்டோ பைலட் மோடை முதல்ல நிறுத்துங்க. கடைக்கு போகும்போது சின்ன சின்ன கணக்குகளை மனக்கணக்காக போடுங்க. ஏதாவது ஒரு பழைய விஷயம் அல்லது ஒரு வார்த்தை மறந்துட்டால் உடனே நெட்டில் தேடாமல் மூளைக்கு அழுத்தம் கொடுத்து யோசித்து ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுங்கள். நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் நம்பர்களை மனப்பாடம் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் சும்மா ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் செஸ் கேம் அல்லது வார்த்தை விளையாட்டுகள், வேர்டு பசில், அந்த மாதிரி கேமை ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு தனியாக நேரமே தேவையில்லை. உங்களுடைய டெய்லி லைஃப்பில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் பிரெயின் பவர்ஃபுல்லாக செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.